திங்களணி சடை பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்கு கடற்போய் வரை பின்னடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழி பெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக ஆடத்துழைக்கு மங்கள சின்மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடமடையுடுத்து வளரும் அன்றே. சோமகாந்தனின் சோகமும் துணிவும். சிவநேச செல்வர்களே, சிவஞான முனிவர்களே, பூமி தேவியின் செழிப்பான முகம் போல் பூவுலகில் சௌராஷ்டிரம் என்னும் செழிப்பான ஒரு நாடு உண்டு. அது மலர் தடாகங்கள் நிறைந்து குடிவளமும் வயல் வளமும் சிறப்புற்று சகல செல்வங்களுக்கும் உறைவிடமாக விளங்கி வந்தது. இளமை வளமை நிறைந்த செழிப்பமான முகத்திலே அழகான ஒரு குங்குமப்பட்டு போல அந்நாட்டிலே தேவநகர் என்னும் ஒரு பட்டணம் உண்டு. அங்கே அகழிகளும் யந்திர பொறிகளும் பொருந்திய கோட்டை மதில்களும் புதுமையான மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நானாவித மண்டபங்களும் நந்தவனங்களும் உல்லாச பூந்தோட்டங்களும் சித்திர சாலைகளும் நிறைந்து அந்நகரம் மிகவும் சிறந்து விளங்கியது. அதை சோமகாந்தன் என்னும் பெருமையுள்ள மாமன்னன் நீதி வழுவாமல் அரசாட்சி செய்து கொண்டு வந்தான். அவன் கருணையில் பெருங்கடலையும், அறிவில் பிரகஸ்பதியையும், பொறுமையில் பூமி தேவியையும், பிரகாசத்தில் சூரியனையும், புகழில் சந்திரனையும், அழகில் மன்மதனையும், செல்வத்தில் குபேரனையும், போகத்தில் இந்திரனையும், கலையாற்றல்களில் ஆதிசேடனையும், வள்ளல் தன்மையில் வானத்து கருமகத்தையும், வீணாகானத்தில் மிதுன கிண்ணறர்களையும் மிஞ்சியவன். 4 வேதங்களையும் ஆராய்ந்து தேர்ந்தவனாகியால் நடுவு நிலைமைகளிலும் தத்துவ ஞானத்திலும் சிறந்தோங்கி அரசியல் துறையில் சகல மன்னர்களையும் அடக்கி ஆளும் வல்லமையும் பெற்று தன்னிகரற்ற மன்னாதி மன்னனாக விளங்கினான். அவனுக்கு உருவமான வித்யாதீசன், கெமங்கரன், ஞானகம்மியன், சுப்லன் என்கின்ற 5 மந்திரிகள் அவனுடைய ஐம்புலன்களைப் போல இயங்கி வந்தார்கள். 6000 தோயர்களும் 15,000 யானைகளும் 20,000 குதிரைகளும் எண்ணற்ற காலாட்படைகளும் அவனிடம் இருந்தன. மேலும் கற்பில் அருந்ததியையும் அழகில் அதிதம்பை இலக்குமி முதலானவர்களையும் மிஞ்சத்தக்க விதத்தில் சுதர்மை என்ற மனைவியொருத்தி வாய்ந்திருந்தாள். அவள் சோமகாந்த மன்னனுக்கு உயிருக்குயிரான காதலியாகவும் அறநறை முதலானவற்றை கடைப்பிடிக்கும் தர்ம பத்தினியாகவும் விளங்கி வந்தான். அவள் வயிற்றில் ஹேமகண்டன் என்னும் குமாரன் ஒருவன் பிறந்தான். அவன் 10,000 யானைகளுக்குரிய பலத்தை பெற்று பகைவரை பயமுறுத்தும் பராக்கிரமசாலியாகி ராஜகண்டீரம் போல் விளங்கினான். இவ்வாறு சகல விதமான செல்வங்களோடும் புகழோடும் சோமகாந்த மன்னன் அரியணையில் அமர்ந்து செங்கோல் செலுத்தி பகைவர் நெருங்கா வண்ணம் தன் உடைவாளையாலேயே எதிரிகளையெல்லாம் விரட்டி ஆனந்தமாக ஆட்சி புரிந்து வரும் காலத்தில் அவன் செய்த தீவினைகளின் விளைவாக அவனது உடம்பெங்கும் குட்டம் என்னும் சகிக்க முடியாத தொழுநோய் உண்டாகியது. இரத்தமும் சீழும் வழிந்தோடியது. மிகவும் அந்த கர்ம விதியால் குணமடையாமல் அவனுக்கு அளவற்ற துயரத்தை விஸ்தரித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த வியாதியின் வேதனையை பொறுக்க முடியாமல் சோமகாந்தன் பெரிதும் மனமுடைந்து போய் தன் அரசவையை அடைந்தான். அங்கே அவசரமாக தன் மந்திரி பிரதானிகளை அழைத்து வர சொல்லி ஏவலாளர்களையும் கட்டளையிட்டான். அதற்கிணங்கி மந்திரிகளும் பிரதானிகளும் சபா மண்டபத்தில் வந்து மன்னனை வாழ்த்தி வணங்கிவிட்டு தத்தம் ஆசனத்தில் அமர்ந்தார்கள். சோமகாந்த மகாராஜன் அவர்களை நோக்கி பெரும் துக்கத்தோடு கூறலானான். ராஜ விசுவாசத்தில் சிறந்த மந்திரி பிரதானிகளே, நான் இதுவரை அரசாண்ட காலத்தில் என்னை எதிர்த்து போர் தொடுத்த பகைவரையெல்லாம் வென்றேன். நீதியினர் சிறிதும் பிசகாமல் நம் ராஜ்யத்தின் அரசியலை நடத்தினேன். தேவர்களுக்கு எல்லாம் திருப்தி தரும்படியாக அநேக யாகங்களை செய்தேன். உற்றார் உறவினர்களை எல்லாம் நலம் பெறச் செய்தேன். வழிப்பிரயாணிகளை மகிழ்வுறும்படியாக நெடுஞ்சாலைகளும் அனைவரும் இளைப்பாரி இன்புறத்தக்க பூஞ்சோலைகளையும் உண்டாக்கினேன். இன்னும் இப்படிப்பட்ட அளவற்ற தர்ம காரியங்களை செய்தேன். ஆனாலும் என் உடலில் பரவியிருந்த என் உள்ளத்தை அணுவாக வருத்தி வரும் இந்த தொழுநோயை போக்கிக் கொள்ளும் வழியை
ஒரு விதத்திலும் காண முடியாத நிலையில் தத்தளிக்கிறேன். இந்த கொடிய வியாதியினால் என் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக நசிக்கப்பட்டு விகார ரூபமாக என் உடல் ஆகிவிட்டது. முன்பு எனது உடல் சந்திரன் ஒளியை போல் பிரகாசமாகவும் அழகாகவும் கண்ணுக்கு குளுமையாகவும் இருந்த காரணத்தினால் தான் நான் சோமகாந்தன், சந்திரகாந்தன் என்ற பெயரை பெற்றேன். ஆனால் இப்போதோ என்னுடைய அதே உடல் விகாரமாகி இருண்ட தோற்றம் அளிக்கிறது. இதிலிருந்து விடுபடும் எண்ணம் கொள்ளாமல் இந்நோயின் கொடிய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் என் உயிரை இனியேனும் பலாத்காரமாக வேணும் விட்டுவிட வேண்டும். பெண் இன்பம், பஞ்சனை சுகம் முதலான அஷ்ட போகங்களையும் அனுபவித்து தீவேந்திரனுக்கு இணையாக முன்பு இன்புற்று வாழ்ந்தேன். முன்பு அரச போகத்தில் கேளிக்கைகளிலேயே ஊன்றி திளைத்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்த நான் இப்போது என் உடம்பின் அழகு பிரகாசம் எல்லாம் மங்கி ஒழிய நேர்ந்த பிறகு என் அருவருக்கத்தக்க தோற்றத்தை கண்டு வெட்கி தலை குனிகிறேன். இனியும் நான் அரச போகத்தில் வாழவோ ராஜபாரத்தை தாங்கவோ விரும்பவில்லை. முடி துறந்து துறவரம் பூண்டு காட்டிற்கு சென்று வனவாசம் புரிவதே எனக்கு நல்லதாகும். என் ஒரே குமாரன் ஏமகண்டனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் முடிசூட்டிவிட்டு கானகத்தில் போய்விட நான் முடிவு செய்து விட்டேன். மந்திரி பிரதானிகளே, என் குமாரன் ஏமகண்டன் என்னிலும் சிறந்தவன். அவனுக்கு நீங்கள் ராஜ்ய விவகாரங்களில் உறுதுணையாக இருந்து என்னிடம் அதிகமாக மதித்து சிறப்பிக்க வேண்டும். அரசன் இவ்வாறு கூறியதும் மந்திரிகளும் மற்றும் ராஜ பிரதானிகளும் மிகுந்த மனவருத்தமடைந்தார்கள். அச்சமயம் அரசன் தன் உள்ளத்தில் உண்டாகிய துக்கத்தினாலும் உடம்பில் உண்டான வியாதிகளாலும் சோர்வுற்று அப்படியே மூர்ச்சையாகிவிட்டான். அதை கண்டதும் மந்திரி பிரதானிகள் திடுக்கிட்டு துயரமுற்று அரசனரையில் வந்து பலவாறாகவும் புலம்பி போனார்கள். பிறகு அரசனின் காதுகளில் சங்கு வைத்து ஊதி குளிர்ந்த சந்தனம் பூசி சிகிச்சை உபகாரங்கள் செய்தார்கள். அதனால் அவ்வரசன் மூச்சை தெளிய பெற்று அரவணையிலிருந்து எழும் திருமாலை போல மெல்ல எழுந்து அமர்ந்தான். அவன் மனம் இடைவிடாமல் பரமசிவனின் திருவடிகளையே தியானித்து கொண்டிருந்தது. அமைச்சர்கள் அவனை வணங்கி நின்று, வேந்தே, இதுவரை எங்களையெல்லாம் தாய் தந்தையர்களும் மிகுந்த அன்போடு பாதுகாத்து வந்தீர்கள். அத்தகைய உங்களுக்கு தொழுநோய் கண்ட துன்பத்தினால் துறவரம் பூண்டு வனத்தில் வாசம் செய்ய வேண்டுமென்றால் உங்களை மாத்திரம் அங்கே அனுப்பிவிட்டு நாங்கள் இங்கேயே எங்கள் வீடுகளில் சகல நட்பாக்கியங்களோடு வாழ்வது தர்மமா? அப்படி வாழ எங்களால் முடியுமா? உங்கள் குமார ஏமகண்டரோ அறம்பொருள் என்னும் இரண்டையும் சம்பாதித்து பூவுலகின் 8 திசைகளிலும் தம் செங்கோலை செலுத்தி மனுநீதி தவறாமல் அரசாட்சி செய்யும் ஆற்றல் மிகுந்தவர். அவர் செய்யும் அரசாட்சிக்கு மற்றவர்கள் துணை அவசியமே இல்லை. அதனால் நாங்களும் மன்னர் பெருமானோடு துறவர் வனத்திற்கு வருவது என்று தீர்மானித்து விட்டோம். இனி உங்கள் குமாரருக்கு பட்டம் சூட்டி ராஜபாரத்தை ஒப்புவித்து விடுங்கள் என்று மனமுறந்து மருக விண்ணப்பித்து கொண்டார்கள். அரசன் இவ்வாறு கூறியதும் மந்திரிகளும் மற்றும் ராஜ பிரதானிகளும் மிகுந்த மனவருத்தம் அடைந்தார்கள். அச்சமயம் அரசன் தன் உள்ளத்தில் உண்டாகிய துக்கத்தினாலும் உடம்பில் உண்டான வியாதியாலும் சோர்வுற்று அப்படியே மூர்ச்சியாகிவிட்டான். அதை கண்டதும் மந்திர பிரதானிகள் திடுக்கிட்டு துயரமுற்று அரசனருகில் வந்து பலவாறாகவும் புலம்பி பேசினார்கள். பிறகு அரசனின் காதுகளில் சங்கு வைத்து ஊதி குளிர்ந்த சந்தனம் பூசி சிகிச்சை உபகாரங்கள் செய்தார்கள். அதனால் அவ்வரசன் மூச்சை தெளிய பெற்று அரவணையிலிருந்து எழும் திருமாலைப் போல மெல்ல எழுந்து அமர்ந்தான். அவன் மனம் இடைவிடாமல் பரமசிவனின் திருவடிகளையே தியானித்து கொண்டிருந்தது. அமைச்சர்கள் அவனை வணங்கி நின்று, வேந்தே, இதுவரை எங்களையெல்லாம் தாய் தந்தையர்களும் பார்க்க மிகுந்த அன்போடு பாதுகாத்து வந்தீர்கள். அத்தகைய உங்களுக்கு தொழுநோய் கண்ட துன்பத்தினாலும் துறவரம் பூண்டு வனத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் உங்களை மாத்திரம் அங்கே அனுப்பிவிட்டு நாங்கள் இங்கே எங்கள் வீடுகளில் சகல நட்பாக்கியங்களோடு வாழ்வது தர்மமா? அப்படி வாழ எங்களால் தான் முடியுமா? உங்கள் குமாரர் ஏமகண்டரோ அறம்பொருள் என்னும் இரண்டையும் சம்பாதித்து பூவுலகில் 8 திசைகளிலும் தம் செங்கோலை செலுத்தி மனுநீதி தீதுறாமல் அரசாட்சி செய்யும்
ஆற்றல் மிக்கவர். அவர் செய்யும் அரசாட்சிக்கு மற்றவர்கள் நீ தன்னை அவசியமே இல்லை. அதனால் தாங்களும் மன்னர் பெருமானோடு துறவற வனத்திற்கு வருவது என்று தீர்மானித்து விட்டோம். இனி உங்கள் குமாரருக்கு பட்டம் சூட்டி ராஜபாரத்தை ஒப்புவித்து விடுங்கள் என்றும் மனமுருக விண்ணப்பித்து கொண்டான். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்தப்புறத்திலிருந்து அரசனின் மனைவி சுதன்மை அறிந்தாள். உடனே அவன் மனம் பொறுக்காமல் சரியென விழுந்து காட்சிலம்புகள் கலீர் கலீர் என்று ஒலிக்க ஓடோடி வந்து தன் கணவனை வணங்கி நின்றான். பிராணநாதா, பகை அரசரை எல்லாம் பணியை வைக்கும் கண் பார்வையாய் வாய்ந்தவரே, இப்போது என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? என்னை விட்டுவிட்டு தாங்கள் மட்டும் தனியாக வரம் போவது? ஈருடலும் ஓருயிரும் போல வாழ்ந்தோம் நாம். இப்போது உங்களை பிரிந்தால் உயிர் தரிப்பேனா? அதிகாரம் உங்களுக்கு செய்யும் பணிவிடைகளை ஏதாகிலும் குற்றம் கண்டு விட்டீர்களா? அப்படி இருந்தால் அதை எடுத்து சொல்லுங்கள். எங்களை திருத்த முயலுங்கள். என்னை தனியே விட்டு செல்ல ஒருபோதும் நினைக்காதீர்கள். வீணையும் தந்தியும் போல வாழ்ந்து வரும் நாம் இனியும் கடைசி வரை அப்படியே இணைபிரியாமல் ஒன்றாகவே வேண்டும். மணவாளனோடு மனமொருமித்த மனைவிக்கு தங்கள் கணவரின் அருகிலேயே இருந்து பணிவிடைகள் புரிவதிலும் அவர் மனங்கோடாமல் நடப்பதிலும் தான் சொர்க்கமும் நட்பாக்கியங்களும் அடங்கியிருக்கிறது. அது அரண்மனையிலாவது வனத்திலாவது எங்கிருந்தாலும் ஒன்றுதான். ஆகவே உயிரை பிரிந்து நான் தனித்திருக்க மாட்டேன் என்று புயற்காற்றில் சிக்கிய பூச்செடி போல, பானம் தைத்த பசும் மான் போல தத்தளித்து நிலை கலங்கி உணர்வெல்லாம் குலைந்து கருவிழிகள் நீர் பொழிய துக்கம் தாங்காமல் பொறுமை முறையிட்டாள். ஆகையால் பிராணகாந்தரே, தங்கள் விருப்பப்படியே நம் அருமை மைந்தன் ஏமகண்டனுக்கு முடிசூட்டி ராஜ்ய பொறுப்பை அவன் வசம் ஒப்புவித்துவிட்டு நாம் இருவரும் வனவாசத்திற்கு சென்று விடலாம் என்று அவள் மன்றாடி கேட்டுக்கொண்டாள். அதை கண்டதும் இளவரசன் ஏமகண்டனும் அரசனை வழங்கி மற்றவர்களைப் போலவே தன்னிடம் வேண்டிக் கொள்ளலானான். தந்தையே, தாய் தந்தையர்களாகிய உங்களை பிரிந்து நான் மட்டும் ராஜ்யபாரியம் தாங்குவதா? எனக்கு கண்கண்ட தெய்வம் நீங்கள் இருவதும்தான். சந்திரனும் சூரியனும் இல்லாத ஆகாயம் போலவும், அக்கினியும் பசுவும் இல்லாத யாகம் போலவும், அமைச்சரும் அரசரும் இல்லாத நாடு போலவும், கணவனும் புத்திரனும் இல்லாத பெண்மணி போலவும், தாய் தந்தையர் இல்லாத தனியனின் வாழ்வும் சூன்யமாக தோன்றும் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இருவரும் இல்லாத அரசாட்சி எனக்கு வேண்டாம். தாய் தந்தையரை விட ராஜபோக செல்வங்களை பெரிதாக மதிக்கக்கூடிய தனையனும் அல்ல நான். ஆகையால் என்னையும் உங்களோடு கானகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று ஏமகண்டன் கெஞ்சினான். மன்னன் சோமகாந்தன் அகங்குழிந்து தன் குமாரன் நோக்கி, ஏமகண்டா, தாய் தந்தையரின் கட்டளையை மீறாமல் கடைப்பிடிப்பதுதான் புத்திரனுக்குரிய முதற்கடமையாகும். ஆகவே என் கட்டளைப்படியே நீ இந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்களின் மந்திர ஆலோசனைகளோடு அரசாட்சி நடத்தி வா. அதுவே புத்திரன் என்ற பெயரில் உனக்குள்ள முதற்கடமை, முதன்மையான தர்மம் என்று கூறி இன்னும் பல ஆறுதல்களும் சொல்லி அவனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார்கள். இங்கலனி சடைப்பெருமான் பூசையாற்றி திரிமதலம் கடந்திடம் நின்றான் யாவன். தங்குகடற் புவி வரப்பின் நெடியோனாதி சகலருக்கு ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.